ஹலோ, தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்தில் ஆயிரம் மணிப்பாதை பேஸ் ஒன் இந்த சீரியல்ல நம்ம எபிசோட் பார்ட் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியை பார்த்தோம். ரெண்டாவது வீடியோல ஃபினான்ஸ்னா என்ன, அதுல பர்சனல் ஃபைனான்ஸ் நம்ம சம்பாதிக்கிறோம், ஏர்ன் பண்றோம், செலவு பண்றோம், சேவிங்ஸ் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இதெல்லாம் பண்ணக்கூடியதான் ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஃபினான்ஸில் பர்சனல் ஃபைனான்ஸு, கார்பரேட் ஃபைனான்ஸு, பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அடுத்த பார்ட் டூவில் சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கணும். அதுல 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது மூணாவது எபிசோட்ல பார்த்தோம். அது எப்படி போஸ்ட் ஆபீஸ்ல உருவாக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல உருவாக்கலாம். அதுல எனக்கு கேட்டா பெரும்பாலும் போஸ்ட் ஆபீஸ்ல உருவாக்குவது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதுல என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வகையில வேலைக்கு சேர்ந்தவுடனே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறோம், எல்லாம் பண்றோம். அதற்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டாவது ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போடணும். ஓகேங்களா? அப்பதான் அந்த இன்சூரன்ஸை பத்தி நமக்கு நல்ல தகவல் தெரிஞ்சிருக்கணும். இன்சூரன்ஸ் போட்டோம்னா நம்ம சார்ந்து உள்ளவங்க நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால முத வேலைக்கு போறவங்க இன்சூரன்ஸை பத்தி நல்லதா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படும், ரிஸ்க் இருக்கு இல்லையா, பாதகங்கள் இருக்கு இல்லையா, நஷ்டங்கள் ஏற்படும். ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படும், உயிரிழப்பு கூட ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படும் போது நம்மளுடைய நம்மளும் நம்மளை சார்ந்து உள்ளவர்களும் நஷ்டத்தை அதன் நஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காப்பீடு எப்படி தெரியுமா ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நம்மிடம் இருக்க சொத்து இல்ல உயிர் பாதிப்படையும் கூட என்று பயப்பட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அசட்டோ, இந்த வாகனமோ, இல்ல நம்மளுடைய உயிருக்கு வேலை பார்க்குற இடத்த உயிர் பாதுகாப்போ, இந்த மாதிரி ஏற்பட்டு பயம் ஏற்படும். இதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்திட்ட போய் பிரீமியமா நம்ம ஒரு தொகையை கட்டுறோம். நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க நமக்கு ஒரு கிளைமை கொடுப்பாங்க. அதுதான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? காப்பீட்டுல பல வகை இருக்குங்க. உயிர் காப்பீட்டு இது உயிரிழப்பு ஏற்பட்டால் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பு ஏற்பட்டுங்க. ஓகேங்களா? உயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு இப்ப வேலை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளை சார்ந்துள்ள குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு. நிதினா என்ன? இது ஃபைனான்ஸ், பணத்தை கையாள தெரியணும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல வாகன காப்பீடு. வாகன காப்பீடுனா நம்ம காரு, பைக் ஏதாவது விபத்துக்கு உள்ளாச்சுன்னா அது வாகன செலவுக்கும் பார்த்துக்கலாம், வாகனத்துல பயணம் செஞ்சா நமக்கு நஷ்ட ஈடு கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அப்போ வாகன காப்பீடு இருக்கு. அப்புறம் சொத்து காப்பீடு. அது நம்ம வீடா இருக்கலாம், கடையா இருக்கலாம், நம்ம தொழிற்சாலையில இருக்கலாம். இதுல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு கல்விக்கான ஒரு காப்பீடு திட்டம் சொல்லி புதுசா ஒண்ணு வச்சிருக்காங்க. அதற்காக நம்ம கல்யாணம் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறவங்க குழந்தைகள் காப்பீடு திட்டம் தேவையில்லை, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிக்குவோம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இது முக்கியமான இது. இதை தவிர வேற வேற டைப் எல்லாம் இருக்குங்க. இது முக்கியமானது அப்படின்னு சொல்லி நான் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து பயண காப்பீடு, டிராவல் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த டிராவல் இன்சூரன்ஸ் முதல்ல வேலைக்கு போனோடனே டிராவல் இன்சூரன்ஸ் நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம்னா ஒரு இடத்துல இருந்து தான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவோம். அப்ப நம்ம இந்த இன்சூரன்ஸ் முக்கியமா பயன்படும். காப்பீடு எதுக்கு இன்சூரன்ஸோட முக்கியம் எதுக்கு அப்படின்னா, எதிர்பாராத சூழ்நிலையில நமக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும். ஓகேங்களா? குடும்பத்தினரின் நிதி நிலையை பாதுகாக்க உதவும். சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். வரி சேமிப்புல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வேற. இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்சூரன்ஸ் வராதுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்சூரன்ஸ் வரவே வராது. நம்மளை சார்ந்தவங்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதான் இன்சூரன்ஸ். ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க முத வேலைக்கு போறவங்க இன்சூரன்ஸ் தான் சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அதிகமான காப்பீடு போடுவீங்க. அப்படி போடாதீங்க. அது மிக மிக தவறு. ஓகேங்களா? ஏன் காப்பீடு செய்யணும் அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய நிதி சிக்கல்ல இருந்து நம்ம குடும்பங்களை பாதுகாத்துக்கலாம். அப்புறம் வரி விலக்கு பட்டுக்கலாம். மருத்துவ செலவுகளை இது நம்ம தப்பிச்சுக்கலாம். இதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுப்பது மிகவும் முக்கியம். அதே போல காப்பீடு பண்ணும்போது அதுல ஒரு சில டெர்மினாலஜி பயன்படுத்துவாங்க. பிரீமியம், பாலிசி, கிளைமு, சம்மரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நாளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரீமியம்னா நம்ம கட்டுறது, பாலிசினா அவங்க கொடுக்கக்கூடிய பாலிசி எழுத்துப்பூர்வமான கொடுக்கக்கூடிய ஆவணம். அப்போ கிளைம்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா காப்பீடு நிறுவனம் நமக்கு கொடுக்குது இல்லையா, நம்ம சார்ந்தவங்களுக்கு, அதுதான் கிளைம்னு சொல்லுவாங்க. சம்மரசுன்னா நம்ம 1,00,000 பாலிசி, 5,00,000 பாலிசி காப்பீட்டு தொகை கொடுப்பாங்க இல்லையா, அதான் சம்மரசு. இந்த 4 வார்த்தையை நம்ம மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தவிர பல வார்த்தைகள் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஒரு புதுசா பாலிசி போட போறோம்னா நம்ம பாலிசி ஏஜென்ட் கிட்ட நம்ம என்ன கேட்கணும், ஆன்லைன்ல போட்டாலும் சரி இல்ல ஏஜென்ட்ட போட்டாலும் சரி, இந்த காப்பீட்டுனால என்னன்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுல கிளைம் நமக்கு ஈஸியா கிடைக்குமா, இல்ல என்ன சார்ந்தவர்களை அலைய விடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்கணுங்க. ஓகேங்களா? அதை நீங்க மெயினா பார்க்கணும். ஓகே, கிளைம் எடுக்க முடியுமா, கிளைம் ஈஸியா கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல நம்ம போடணும். அப்போல எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த ஸ்கீம் பொருந்தாது அப்படிங்கிறத மெயினா நம்ம கண்டிப்பா பார்க்கணுங்க. அப்புறம் பிரீமியத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ரெகுலேட்டர் இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கு, IRDAன்னு சொல்லி. அதனால அங்கீகரிக்கப்பட்டவங்களா அப்படிங்கிறத வேணத்து. பெரும்பாலும் அங்கீகரிக்கப்பட்டவங்க தான் இருக்கும். அதுலயும் ஒரு சிலர் ஏமாத்து வேலை பண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதனால பாலிசி எடுக்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இன்சூரன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்சூரன்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போதான் நான் முத வேலைக்கு போறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? முதல் முறையாக படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறவங்க நம்ம எடுத்த உடனே ஒரு ஒரு காப்பீடு என்பது நமக்கு நிதி பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானது. அதனால் நான் முதலில் எடுக்க வேண்டிய வேலைக்கு போறவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அது என்னன்னா கிளைம் எப்படி கிடைக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நம்ம கிளைம் எப்படி கிடைக்கும், பாலிசி பிரீமியம் எப்படி கட்டணும், எல்லாம் ஏதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா, நம்ம ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போட்டோம்னா கார்பரேட் கம்பெனிக்காரங்க பாலிசி போட்டுருப்பாங்க. இருந்தாலும் இண்டிவிஜுவலா நம்ம கண்டிப்பா பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். முத வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். முத வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, இந்த அருண் மாதிரி ஆரம்பத்துல நம்ம பணத்தை பார்த்துட்டு தவறுதலான வழிக்கு போய் செஞ்சு 2 வருஷம் கழிச்சு நம்ம திருந்தி மாறுறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே எனது வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க அனைவரும் ஆரம்பத்திலே முதல் சம்பளத்துல இருந்து நீங்க புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸை போட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சேவிங்ஸ் பண்ண கத்துக்கோங்க. முதல் இன்சூரன்ஸை போடுங்க. ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குங்க. எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் குள்ள வரணும். ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 ல இருந்து 6 மாசத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறீங்க. உருவாக்குனதுக்கு அப்புறம் 2வது என்ன பண்றீங்க, இன்சூரன்ஸ் போடுவோம். அந்த இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு நோயோ அவசர கால மருத்துவ செலவுக்கு அதிகமா ஆகும். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு இந்த இன்சூரன்ஸ் நமக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். நம்ம வருமானத்திலிருந்து பெரிய தொகை செலவாகாம பாதுகாக்கும். நம்ம இன்சூரன்ஸ் போடனே வச்சுக்கோங்களேன், பெரிய ஆஸ்பத்திரி செலவாச்சுன்னா என்ன ஆகும், நம்ம சேவிங்ஸ்ல இருந்து எடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் செலவு பண்ணணும், இல்ல கடனை வாங்கி செலவு பண்ற மாதிரி ஆகி போயிடும். இந்த இன்சூரன்ஸ் போட்டோம்னா
நம்மளுடைய சம்பளத்துல எந்த விதமான பாதிப்பும் வராம நம்மளை பாதுகாத்துக்கோங்க. அதனால மருத்துவ காப்பீடு ஃபர்ஸ்ட் போட்டுங்க. பயன்கள் ஆஸ்பத்திரி செலவுகள், அறுவை சிகிச்சை இது எல்லாமே தெரியும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரி சேமிப்பும் பண்ணிக்கலாம். இது இது 18D கீழே வரி சேமிப்பு வரும். அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது நீங்க என்ன பண்ணணும்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க. இது லைஃப் இன்சூரன்ஸோட சேர்த்தது தான், ஆயுள் காப்பீடு தான். ஆனா 2வது பாலிசி டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா குடும்பத்துல நீங்க முதன்மையான வருமானம் ஈட்டுவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மாக்கோ நம்மளுடைய சார்ந்தவங்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பா இருக்கும். ஒரு நல்ல நிதி பாதுகாப்பை கொடுக்குங்க. அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம் ரொம்பவும் கம்மிங்க. அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. டேர்ம் இன்சூரன்ஸ் பயன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்த பிரீமியத்தில் அதிகமான காப்பீடு தொகை பெறலாம். குடும்பத்தினருடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படும். வரி சேமிப்பு இது 18C கீழே வரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் 18D கீழே வரும். உங்கள் வருமானம் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் ஒரு சார்ந்து இருப்பதை பொறுத்து இது எடுக்க வேண்டாம். நம்மளுடைய வருமானத்துக்கு ஏத்தாப்புல நம்ம குடும்பத்தோட சார்ந்தவருக்கு ஏத்தாப்புல சம்மர் அஷ்யூர்டு எடுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் அது 10 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ 2 கோடியோ அது நம்மளுடைய சம்பளத்துக்கு ஏத்தாப்புல அவங்க கொடுப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கணும். 2வது இன்சூரன்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். 2வது டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும். 3வது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், விபத்து காப்பீடு, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக போக்குவரத்துல தான் போவோம். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி ரொம்பவும் பயன்படுங்க. ஆகையால இதை எடுத்துக்கிறது நல்லது. விபத்தின் காயம் ஏற்பட்டாலும் நிதி உதவி கிடைக்கும். மகனம் ஏற்பட்டாலும் குடும்பத்திற்கு ஒரு தொகை வழங்கப்படும். மிக குறைந்த பிரீமியம் தான் கிடைக்குங்க. மிக மிக மிகவும் குறைவான பிரீமியம் தான். அதனால இதை நீங்க பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் வாகன காப்பீடு. நம்ம ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த வாகன காப்பீடு எடுத்துக்கிட்டு அதை வருஷம் வருஷம் ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெடிக்கல் இன்சூரன்ஸும் வருஷம் கட்டுற மாதிரி வரும். அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வாகனத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஏற்படும் சேதத்துக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கும் பயன்படும். அதனால வாகன இன்சூரன்ஸ் வேணும். கிரெடிட் கார்டு, லோன் காப்பீடு இது தேவையில்லாதது. ஆனா இதையும் தெரிஞ்சுக்கோங்க. கிரெடிட் கார்டுக்கும் நம்ம லோன் எடுத்துக்கலாம். நமக்கு எதிர்பாராத நேரத்துல வேலை இழப்பு, வருமானம் கம்மியாகுது அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா இந்த லோன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலமா லோனுக்குன்னு ஏதாவது எடுத்திருந்தோம்னா இதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம்னா அவங்க பணத்தை கட்டிக்கிடுவாங்க. தவணையில காப்பீடு நிறுவனம் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கும் சில நாம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? காப்பீட்டின் வகையில முக்கிய தத்துவம் மருத்துவ காப்பீடு உங்கள் மருத்துவ செலவுகளை பாதுகாக்க பயன்படும். டேர்ம் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. மருத்துவ காப்பீடு எடுத்துக்கோங்க. டேர்ம் காப்பீடு குடும்பத்தினர் நிதி பாதுகாப்புக்கு மிகவும் உகந்தது. விபத்து காப்பீடு எதிர்பாராத விபத்துகளிலிருந்து நிதி பாதுகாப்பு வழங்கும். வாகன காப்பீடு வாகன சேதம் திருட்டு ஆச்சுன்னா அதுல பாதுகாக்கும். முதலில் மருத்துவ காப்பீடு மற்றும் டேர்ம் காப்பீடு எடுப்பது நல்லது. பிறகு உங்கள் வாழ்வில் தேவைகள் அதிகரிக்கும் போது மற்ற காப்பீடுகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில முதல்ல வேலைக்கு போறவங்க பணத்தை பார்த்துட்டு ஆடம்பரமா போய் தவறான பழக்க வழக்கங்களை போய் அந்த நம்ம கதை சொன்னோம் இல்லையா, அந்த கதை மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டு உங்களுடைய இதை இழக்காம முதல் மாதத்துல இருந்து பில்லியன்டா இருங்க. நம்ம வாழ்க்கையில சூப்பரா ஆகிக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். அப்புறம் சுகாதார காப்பீடு தான் மருத்துவ காப்பீடுன்னு சொல்லுவாங்க. அது மருத்துவ செலவு ஈடுகட்ட நோக்கத்துல வழங்கப்படும் ஒரு காப்பீட்டு வகை. இதன் மூலம் காப்பீட்டு மருத்துவ செலவு இது இதுக்கே சொன்னதுதான். சுகாதார காப்பீட்டின் வகைகள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு சாதாரண வருமானம் வந்தாலும் முதலமைச்சர் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லி இருக்குங்க. இந்த திட்டத்துல நீங்க தனியா ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க. இது உயர்தர சிகிச்சைகள் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அதனால உங்களால தனிப்பட்ட முறையில பணம் கட்டி இன்சூரன்ஸ் எடுக்க முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் இந்த முதலமைச்சருடைய காப்பீடு திட்டத்தை நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேசிய சுகாதார காப்பீடு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த காப்பீட்டு திட்டத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க.
இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பண வருமானம் கம்மியா இருந்துச்சுன்னா இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வருமானம் நல்லா வந்துச்சுன்னா தனியாக மருத்துவ காப்பீடு திட்டத்தையே இருக்கு. அதை வந்து நம்ம பார்த்த மாதிரி இன்சூரன்ஸ் அது என்ன நிறுவனம் பெஸ்ட் நிறுவனம் பார்த்துக்கிட்டு அதுல போய் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க சிறு சிறு காப்பீடு திட்டங்கள் சில குறிப்பிட்ட நோய்கள் அல்லது மருத்துவ தேவைக்கு மட்டும் பாதுகாப்பாக வழங்கும். குறிப்பிட்ட ஆம்புலன்ஸ் சேவை இதெல்லாம் பயன்படும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணுனீங்கன்னா உங்க வாழ்க்கை பயணம் நல்லாக இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது வேற, சுகாதார காப்பீடுங்கிறது வேற. அதை நீங்க 2 1 நினைச்சு போட்டு குழப்பிக்கிடாதீங்க. ஓகேங்களா? உயிர் காப்பீடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்மளை சார்ந்தவங்களுக்கு நிச்சயமற்ற தன்மை நிலவும் போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சுகாதார காப்பீடு வந்து நமக்கு நம்மளுக்கும் எதிர்பார்க்காத மருத்துவ செலவுல இருந்து பாதுகாக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து நோக்கம் உயிர் காப்பீடு காப்பீட்டாளர் இறப்பு நேரத்தில் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பு வழங்கவும் குடும்பத்தின் நிதி தேவையை பூர்த்தி செய்ய வழங்கப்படும். சுகாதார காப்பீடு நமக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுல இருந்து பாதுகாப்பு வழங்கும். ஓகே, இந்த இன்சூரன்ஸை பத்தி நம்ம தெளிவா போதும். செலுத்தப்படும் தொகை உயிர் காப்பீட்டுக்கு காப்பீட்டாளர்களின் இறப்பு நேரத்தில் தான் நிர்ணயிக்கப்பட்ட சம்ம ரசீதானது வழங்கப்படும். சுகாதார காப்பீடு நம்ம சிகிச்சை ஏற்படும் போது பண்ணும்போது காப்பீட்டு தொகை வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். பாதுகாப்பு வழங்கும் காலம் உயிர் காப்பீடு காப்பீடு செலுத்தப்பட்ட காலம் முழுவதும் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது காப்பீடு செலுத்தப்படக்கூடிய காலங்கள் முழுவதும் நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வழங்கும். பாதுகாப்புனா நம்ம சார்ந்தவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும். 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் போடுவோம் இல்லையா? அது மாதிரி சுகாதார காப்பீடுனா மெடிக்கல் இன்சூரன்ஸ். அது ஆண்டுதோறும் புதுப்பிக்கணும் வகையில் வழங்கப்படும். மருத்துவ சிகிச்சை சார்ந்த செலவு பாதுகாக்கப்படும். ஓகேங்களா? அதனால இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. வழி சலுகை இதுல வந்து வழி சலுகை இருக்குங்க. லைஃப் இன்சூரன்ஸ் 18C வரும், சுகாதார காப்பீடு 18T வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும்னா உயிர் காப்பீடு குடும்பத்தினருக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் நோக்கத்துடன் வழங்கப்படும் நீண்ட கால காப்பீட்டு திட்டம் ஆகும். சுகாதார காப்பீடு மருத்துவ செலவுகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் ஆண்டுதோறும் புதுப்பிக்கக்கூடிய காப்பீடு திட்டம் ஆகும். ஓகே, இப்ப நம்மளுடைய இதை பார்த்தவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கிக்கிட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் எடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் இது காப்பீடு பெறுபவர்கள் உயிருடன் இருக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட காலத்துக்கு டேர்ம் மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும். அந்த காலத்தில் காப்பீடு பட்டு இறந்து விட்டால் காப்பீடு தொகை நிச்சயிக்கப்பட்ட நாமினிக்கு பயனாளி வழங்கப்படும். ஆனா காலம் முழுவதும் நாமினி இருந்தாங்க அப்படின்னா இது வந்து திருப்பி வந்து கிடைக்காதுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ல பணம் வந்து திருப்பி கிடைக்காது. இதுல பல வகை இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கிய அம்சங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சிறப்பான பாதுகாப்பு பியூர் ரிஸ்க் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ம் பாலிசி மட்டும் உங்களுக்கு வெறும் இறப்பு பாதுகாப்பை வழங்குகிறது. முதலீடு அல்லது சேமிப்பு வசதி இல்லை. ஓகேங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ்னாலே அது வந்து முதலீடோ சேமிப்போ கிடையாது. இது வந்து நம்ம உயிர் போச்சு அப்படின்னா நம்ம சார்ந்தவங்களுக்கு போகும். ஆனா இது வந்து குறைவான பிரீமியம் கிடைக்கும். குறைந்த பிரீமியத்துல அதிக பாதுகாப்பு திட்டங்கள் கிடைக்கும். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3வது, நீங்கள் தேர்வு செய்யும் காலம் ஃபிளெக்சிபிள் டைம் 10, 20, 30 1 அது எந்த வருடமும் அதுக்கேற்றாப்ப நம்ம தெரிஞ்சு செஞ்சுக்கலாம். அதிக காப்பீடு தொகை கிடையாது. காப்பீடு தொகை அதாவது இதை வந்து மற்ற லைஃப் இன்சூரன்ஸை விட டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து கவரேஜ் வந்து அதிகமாகும். சம்ம ரசீது வந்து அதிகமாகும். 50 லட்சம் 1 கோடி அதை மாதிரி கிடைக்கும். ஆனா பிரீமியம் வந்து ரொம்பவும் நம்ம கட்டக்கூடிய பணம் ரொம்பவும் கம்மியா தான் இருக்கும். முதிர்ச்சிக்கு போனஸ் கிடையாது. முதிர்வு பலன் எதுவுமே கிடைக்காது. பாலிசி காலம் முடிந்தாலும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. பிரீமியம் திட்டங்களில் வருவாயை தவிர வேற எதுவுமே நமக்கு கிடைக்காது. டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்காகலாம் பொருத்தமானது அப்படின்னா குடும்பத்தின் முதன்மை வருமானம் ஈட்டுபவர்கள், குழந்தைகளை எதிர்காலம் கல்வி மக்கள் செலவு உறுதி செய்ய விரும்புபவர்கள், கடன் பொறுப்புகள் மனைக்கடன் வாகன கடன் உள்ளவர்கள், குறைவான செலவு அதிக பாதுகாப்பை தேவைப்படுபவர்கள் டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கலாம். ஓகேங்களா? 30 வயசுல ஒரு வயசு டேர்ம் பாலிசி எடுத்தீங்கன்னா 30 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரீமியம் 10,000 ரூபாய் தான் வரும். 30 வருடங்கள் இருந்தால் உங்க குடும்பத்துக்கு 1 கோடி கிடைக்கும். 30 வருஷத்துக்கு அப்ப நீங்க உயிரோட இருந்தால் எதுவுமே கிடைக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பல வகை இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் நிறையான திட்டம். ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் நீங்க கட்டின பிரீமியம் வந்து திரும்பி கிடைக்கக்கூடிய டாட்டாலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பாலிசி இருக்கு. அதை பெரும்பாலும் அதை எடுத்துக்கோங்க. அது போதும். கொஞ்சம் வயசுல இருக்கவங்க
ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பாலிசி எடுத்துக்கோங்க. டேர்ம் பாலிசி கேன்சர் அதுக்கு பாதுகாப்பு, விபத்துக்குன்னு டேர்ம் பாலிசி இருக்கு. இது எல்லாமே பியூ டேர்ம் பாலிசி. டேர்ம் பாலிசிக்கு 4 வகை இருக்குங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் குடும்பத்தின் நிதி பிரச்சனை வந்து பாதுகாக்க ஒரு சிறந்த முடிவு. குறைவான செலவில் அதிக பாதுகாப்பை வழங்கும். எனவே குடும்பத்தின் முதன்மையான குடும்பத்துல நம்ம தான் நல்ல வருமானம் நம்மளை நம்பிதான் நம்ம எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ணிக்கிறது ரொம்பவும் வாழ்க்கையில உகந்தது. ஓகே, நம்ம முத வேலைக்கு போறவங்க எமர்ஜென்சி ஃபண்ட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல லைஃப் இன்சூரன்ஸ் வேற, ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வேற. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில ஸ்டெடி ஆகுங்க. புதுசா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், நமக்கு புதுசா பணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தாட் போட்டு செலவு பண்ணி மாட்டிக்கிறாதீங்க. ஆரம்பத்துல இருந்து இது பண்ணுங்க. நாங்கெல்லாம் அனுபவ ரீதியா சொல்லுவேன். எங்களுக்குலாம் இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்பெல்லாம் கிடையாது. எங்க வாய்ப்பு அப்படி இல்லாம போச்சு. நீங்க அப்படிலாம் இல்லாம நல்லபடியாக பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களையும் ஷேர் சொல்லுங்க. அடுத்தடுத்து தொடர்ச்சியா அப்படியே பேசிக்கா 1 by 1 அப்படியே நான் பண்ணுவேன். வாழ்க வளர்த்துட்டோம்.